மானத்தை காப்பாத்துறதை விட புண்ணியம் வேற என்ன இருக்கு சொல்லு. அதெல்லாம் அந்த குடும்பத்தோட பிரார்த்தனை கண்டிப்பா நிறைவேறும். என்ன மூடி, நீ செய்யற செயலெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ஆமா வெண்ணிலா, நீ பண்ண காரியம் உன்னை நல்லபடியா வச்சுக்கோ. இதெல்லாம் நியாயமா தெரியுதா உனக்கு? என்னக்கா என்னாச்சு? ஆமா, அம்மா என்னதானே முதல்ல பூ வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் போகாததுனாலதான் நீ போன. அதனாலதான் உனக்கு இந்த பாராட்டு கிடைச்சிருக்கு. ஒருவேளை நான் போயிருந்தா நானும் இததானே பண்ணிருப்பேன். அப்போ இந்த பாராட்டு கிடைச்சதுக்கு நீ தேங்க்ஸ் எனக்கு தான் சொல்லணும். என்னது? அவங்க ஏதோ பேசிக்கிறாங்க. ஆமாடி, நீ போயிருந்தாலும் இதையத்தான் பண்ணிருப்ப. சரி, கிளம்பலாமா? அப்பா, இந்த கோவில்ல புளியோதரை சூப்பரா இருக்குமா, நான் போய் வாங்கிட்டு வந்துருவா. எனக்கும் வேணும். இந்தா, நீ போய் வாங்கிட்டு வந்துரு, நாங்க வெளில வெயிட் பண்றோம். சரி போமா. வாடி. சாரிங்க, அது ஒருத்தங்களை தேடிட்டே வந்துட்டு இருந்தேன், உங்களை கவனிக்காம இடிச்சிட்டேன். சாரி. நம்ம பார்க்கும் போதெல்லாம் சாரி சொல்லிக்கிற மாதிரியே இருக்குல்ல? ஆமாங்க, சாரி சொல்லிக்கிற மாதிரியே தான் இருக்கு. ஆ, வரும். அம்மா. கிடைச்சாளப்பா? இல்லம்மா. சரிப்பா. நீங்க இல்லைங்க, வேற ஒருத்தர் தேடிட்டு இருக்கோம், அதான். ஆ, நீங்க பாருங்க, நான் கிளம்புறேன். மேடம், ஏன் இப்படி ஒரு விஷயத்த பண்ண தினேஷ்? மேடம், நான் என்ன பண்ண மேடம்? இது கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ல இருந்த லெட்டர். ஆனா நம்ம ஸ்டாஃப்ஸ பத்தி இல்ல. இது உன் அம்மா எழுதின லெட்டர். உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் தேவைன்னு உன்னை ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தாங்களாமே, நீ இன்னும் ரெடி பண்ணாம இருக்கியா? இந்த வேலை உனக்கு கிடைச்சதுக்கு காரணமே உன் அம்மாதான். நான் கடை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அவங்க என்கிட்ட வேலை பார்த்தவங்க. இனிமே அவங்க கஷ்டப்பட வேண்டாம், ரெஸ்ட் எடுக்கட்டோன்னு சொல்லிதான் அவங்கள வீட்டுல இருக்க சொல்லிட்டு உன்னை நான் இந்த கடைக்கு வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். நீ இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கலாமா தினேஷ்? நான் உன் அம்மா மாதிரி இல்லையா? என்கிட்ட பணம் கேட்க உனக்கு என்ன தயக்கம்? என்ன வேற்றாளா பாக்குறியா? அப்படிலாம் இல்ல மேடம், நீங்க ஏற்கனவே எங்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க, அதனாலதான். கணேசன். அம்மா, இந்தாங்கம்மா. இத வச்சு உன் தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியா நடத்து. மேடம், எதை பத்தியும் யோசிக்காத. பணம் பத்தலனா என்கிட்ட கேளு. இந்தா, இனிமே பொறுப்பா நடந்துக்கணும்.
போய் வேலையை பாரு. அக்கா என்னக்கா இங்க வந்துட்ட? ஆமாடி, அங்க எந்த டிசைனுமே சரியில்லை. எனக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. இவ்ளோ சாரி காமிச்சா உங்களுக்கு எதுவுமே செட் ஆகலையா? அதான் எதுவுமே சரியில்லைல்ல. என்னம்மா? இந்தாங்க. இந்த புடவைய எங்க அக்கா வாங்கணும்னா செலிபிரிட்டி யூஸ் பண்ற மாடல், ஸ்பெஷல் டிசைன், ட்ரெடிஷனலா இருக்கும்னு சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லுங்க, அப்பதான் எங்க அக்கா வாங்குவா. சரி மேடம், இது செலிபிரிட்டில யூஸ் பண்ற சாரி மேடம். உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொடுங்க. ஏய், இத பாரு, சூப்பர். இதுதான் நான் தேடிட்டே இருந்தேன். இத முதல்லயே காட்டிருக்கலாமே. என்னங்க நீங்க? இது நல்லா இருக்குல்ல? ஓகே. ட்ரையல் ரூம் எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு மேடம். ஓகே. அக்கா இது கூடவா ட்ரையல் பாப்பேன்? நான் பாத்துக்கிறேன். ம்.